என் நேம் ஹப்ஸா. நான் வந்து அக்குபஞ்சர் அண்ட் எஜுகேஷன் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்க ஃபேமிலிலும் சரி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் நம்ம காட்டுவோம். நானும் என் கிட்ஸ்க்கும் என் ஹஸ்பண்ட்ஸ்க்கு என் ஃபேமிலி எல்லாருக்குமே நாங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் காட்டிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 6th ஃபார்ம் ஆச்சு. அது வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல நான் போய் காட்டினப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்டா ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2-3 டாக்டர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணேன். அவங்க எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. ஸோ நான் அப்புறம் என்ன பண்றேன், ஃபேமிலில இருந்து சொல்றாங்க அக்குபஞ்சர்ல போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அக்குபஞ்சர்ல போய் காட்டினேன். அவங்க கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல அவங்களுக்கு பெயின் நல்லாவே ரிலீஃப் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 சிட்டிங்ஸ்லயே அவங்களுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அக்குபஞ்சர் மேல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் அதுல எஜுகேஷன் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த இடம் தான் வந்து கிட்மத் அக்குபஞ்சர். டாக்டர் ரஹ்மத் நிஷா தான் வந்து அங்க அக்குபஞ்சர் வந்து எஜுகேஷன் சொல்லி தராங்க. இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நாலேஜ் கிடைச்சிச்சு அக்குபஞ்சரை பத்தி. இன்னும் நான் வந்து வீட்டுல நிறைய பிராக்டிஸ் பண்றேன், வீட்டுல ஃபேமிலிக்கு எல்லாம் பண்றேன். நல்லாவே இம்ப்ரூவ் இருக்கு. இன்னும் வந்து என் கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி கோல்டு டைம்லாம் வந்தா ஹாஸ்பிட்டல் போகாமலே இருக்க மாட்டோம். அடிக்கடி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்போம். இப்போ அவங்க கிட்ட வந்து படிச்சு நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுல குழந்தைங்களுக்கு பண்ணும்போது இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போகல. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டிப்ளமா, மாஸ்டர், ஹிஜாமா, கப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. யாரெல்லாம் அக்குபஞ்சர் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமா கிட்மத் அக்குபஞ்சர் கிளினிக் அண்ட் எஜுகேஷன் சென்டர்ல வந்து படிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.